தஞ்சாவூரில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் விஜய் விவசாயம் சார்ந்த பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தார். அதுகுறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகள் தந்துக்கிட்டு வராங்க. இப்போ இருக்கிற நாடு இருக்கிற நிதி நிலைமையில் இதெல்லாம் நடக்குமான்றது சந்தேகமாக இருக்குது. இப்போ நீர்நிலைகள் பார்த்திங்கன்னா மிகவும் மோசமாக இருக்குது. இப்போ மழை வந்தால் அளவுக்கு மீறி வெள்ளங்கள் ஊருக்குள்ளே புகிறதும், வறட்சி வந்தால் கடுமையாக பாதிக்கிறதும் நிலைமை இருக்குது. இந்த சமயத்தில் முக்கியமாக எல்லா கட்சிகளுமே இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, இந்த தூர் வர்றது, இது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்காமல் இது மாதிரி உரத்தட்டுப்பாடு நீக்கத்துக்கு செய்வோம், இந்த மாதிரிலாம் சொல்கிறது உண்மையிலே கொஞ்சம் கடினமாக தான் எதிர்பார்க்குறோம். அவர் இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு, அது இனிமேல் செஞ்சாருன்னா தான் தெரியும் என்ன ஏது அப்படிங்கிறது. வாக்குறுதிகள் சொல்கிறாரு, செஞ்சாருன்னா சந்தோஷம்தான். தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சவங்க ஆட்சி பிடிக்கணுன்றவங்க கொடுத்த அதே வாக்குறுதி தான். விவசாயத்துக்கு உர தட்டுப்பாடு, வேளாண் பயிர்க்கடன் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியலை. ஏன்னா கடந்த காலங்களில் இது போன்ற தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த யாருமே நிறைவேற்றலை. ஒரு ஸ்லாப்பு வச்சு அதுக்கான விஷயங்களை தான் பண்ணாங்க. அதற்கட்டமாக தனியார் வேலைவாய்ப்பு நான் வழங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. தனியார் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு முறையில் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு விவசாயி என்பவன் நிலத்தை முதல்ல உழுகிறதுக்கு ரொக்கமாக காசு கொடுக்குறேன், அடுத்து விதை நெல் ரொக்கமாக காசு வாங்குகிறேன், அப்புறம் அடுத்து களை எடுக்க வரப்பில் ஏறினோன்னா உங்களுக்கு காசு கொடுக்குறேன், உரத்துக்கு ரொக்கமாக காசு கொடுக்குறேன், பூச்சி மருந்துக்கு நான் ரொக்கமாக காசு கொடுத்து பூச்சி மருந்து வாங்க வேண்டியது இருக்குது. அறுவடை இயந்திரத்துக்கு அறுத்த உடனே அவன்கிட்ட ரொக்கமாக கொடுத்து தான் நான் அறுவடை இயந்திரத்துக்கான காசை கொடுக்குறேன். ஆனால் நான் எல்லாம் முடிஞ்சு என் மூட்டை அரிசி என் நெல்லை வெளியில் வச்ச உடனே அதை என்னால் விற்க முடியல. இந்த அரசு கொள்முதல் நிலையம்னு வச்சுருக்காங்களே, அதில் நான் உடனே என் நெல்லை போட முடியல. இந்த விவசாயி உற்பத்தி பண்ண பொருளுக்கு அரசு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி விவசாயியுடைய நெல் மூட்டை வாங்கின உடனே அவன் கைக்கு ரொக்கமாக காசு கிடைக்கணும். அதை இந்த தேர்தல் அறிக்கையில் எதிர்பார்க்குற விவசாயிகள் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய் எங்களை ரொம்ப பிடிக்கும். எதுக்கு பிடிக்கும்னா, அவர் நடிச்சுட்டு இருந்தார் இல்லைங்களா, அப்போத்துலேருந்தே பிடிக்கும் எங்களை. இப்போ தேர்தலுக்கு இந்த இதெல்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னார்னா இன்னும் எங்களுக்கு சந்தோஷம். அதனால விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ்ஸு குழந்தைங்களது இது சொல்லியிருக்கிறார், குழந்தைங்கள பற்றி, சின்ன குழந்தைங்களது, பொட்டை பசங்களுக்கெல்லாம் ஒரு சேஃப் இல்லை. அவர் வந்தார்னா நல்லா இருக்கும், அதெல்லாம் மாறும். விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு தேர்தல் வாக்குறுதியே கிடையாது. இது எப்படி அப்படின்னா, 5 ஏக்கரா அப்படிங்கும்போது இங்கே 5 ஏக்கரா வச்சு விவசாயம் பண்ணுற விவசாயிகளே கிடையாது. ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப சிறு குறு விவசாயிகள், அடிப்படை மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆடு மாடுகள் அதிகம். அதே மாதிரி பகுதியில் நிரந்தரமாக மானியத்தில் கிடைக்கிற விவசாய பொருளை ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தா கூட நல்லா இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.